வணக்கம் நண்பர்களே. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் புனித தலம்தான் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவில். இங்கு அருள்பாலிக்கும் அருணாசலேஸ்வரர் மற்றும் உண்ணாமுலை அம்மன் ஆகியோரை தரிசிப்பதால் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி மன அமைதி, குடும்ப ஒற்றுமை மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு 2668 அடி உயரம் கொண்ட அருணாசல மலை. இந்த மலையே சிவபெருமான் அக்னி ஜோதி வடிவில் தோன்றிய திருவுருவமாக கருதப்படுகிறது. திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்கள் தவறாமல் செய்யும் வழிபாடு கிரிவலம். சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இக்கிரிவல பாதையை வெறும் காலில் ஓம் நமசிவாய என்று ஜபித்தபடி சுற்றி வந்தால் பல பிறவிகளின் பாவங்கள் நீங்கி நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. கிரிவலத்தின் போது இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம் ஆகிய அஷ்டலிங்கங்களையும் தரிசிப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர். குறிப்பாக கார்த்திகை தீபம் உலகப் புகழ்பெற்ற திருவிழாவாகும். அன்று மலையின் உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தை தரிசிப்பது மிகுந்த புண்ணியமாக கருதப்படுகிறது. கோவிலுக்குள் உள்ள 1000 கால் மண்டபம், சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் மற்றும் பிரம்மாண்டமான ராஜகோபுரம் ஆகியவை கண்டுகளிக்க வேண்டிய முக்கிய இடங்களாகும். திருவண்ணாமலை செல்ல அக்டோபர் முதல் மார்ச் மாதம் வரை மிகவும் ஏற்ற காலம். சென்னை, பெங்களூரு மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து பேருந்து மற்றும் ரயில் வசதிகள் உள்ளன. வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரை தரிசித்து கிரிவலம் வந்து சிவபெருமானின் அருளைப் பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் அருணாசலேஸ்வராய நமஹா.